ஆண்மை குறைவுன்னா என்ன? அமெரிக்கன் அசோசியேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பதிகள் தாம்பத்திய உறவில் சந்தோஷமாக 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு உறவு கொள்கிறத ஆண்மை இருக்குது. அப்படி பண்ண முடியலைன்னா அது ஆண்மை குறைவுன்னு வரையறுத்தாங்க. ஆனால் இது ஆய்வுகளுக்கு உகந்ததா இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு 1 நிமிஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 நிமிஷம் கழிச்சும் எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இல்லைன்னு முடிவுக்கு வரலாம். அப்போது ஒரு சப்ஜெக்டிவாக இருக்குது, அப்ஜெக்டிவாக இல்லை அப்படின்னு வரும்போது அப்ஜெக்டிவாக இதை மாற்ற முயற்சி பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான டாய்ஸ் யூஸ் பண்ணலாம். கிரேட் 1 அப்படின்றது ஒரு அழுகிய வாழைப்பழம் போல், டோஃபுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் பெரிதாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் அதில் இருக்காது. கிரேட் 1 இதை வைத்து உறவு கொள்ள முடியாது. கிரேட் 2 அப்படின்றது ஒரு உரித்த வாழைப்பழம் போல், இது கொஞ்சம் அதை விட பெட்டராக இருக்கும், ஆனால் இதுலேயும் உறவு கொள்ள முடியாது, இதில் சுய இன்பம் பண்ண முடியும். கிரேட் 3 அப்படின்றது தோலோடு கூடிய வாழைப்பழம் போல், இது உறவு கொள்ள முடியும், ஆனால் முழு விரைப்புத்தன்மை இல்லை, ஹார்ட்னஸ் இல்லை அப்படின்றத பார்க்க முடியும். கிரேட் 4ன்றது முழுமையான ஹார்ட்னஸ், வாழைக்காய் மாதிரி இருக்கும். நம்ம உடம்புல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, நெற்றியில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் 4, மூக்கு நின்னில் தொட்டிங்கன்னா கிரேட் 3, மேல் உதட்டை தொட்டிங்கன்னா கிரேட் 2, கீழ் உதட்டை தொட்டிங்கன்னா கிரேட் 1, சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வைத்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இந்த கருவி எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். ஆராய்வுகள் எளிமையாக பண்ண முடியும். ஆராய்ச்சிகளுக்கு இதை பண்ணுறாங்க. அப்போது இந்த ஆண்மை குறைவு எந்த கிரேடில் இருக்குது, ஒருத்தர் தானே எளிமையாக அவரே கொண்டு வரலாம். அப்ஜெக்டிவாக டாக்டர்களும் ஆராய்ச்சிகளில் இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு கிரேட் 2லேருந்து கிரேட் 4 எரெக்ஷன் எனக்கு கிடச்சிது, அல்லது கிரேட் 1லேருந்து கிரேட் 3 எனக்கு கிடச்சிது. தடலஃபில் போன்ற மாத்திரைகள் நீண்ட நேரம் வேலை செய்யும், ஆனால் கிரேட் 3 எரெக்ஷன் வரும் வயதானவர்களுக்கெல்லாம். வயகரா போன்ற மாத்திரைகள் கிரேட் 4 எரெக்ஷன் இருக்கும், ஆனால் ஷார்ட் டேர்மாக இருக்கும். ஸோ இந்த கிரேடை பல்வேறு வகைகளில் ஆய்வுகளுக்கு உட்படுத்த முடியும். அதனால் இந்த கிரேடிங் சிஸ்டம் உலகம் முழுவதும் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வாழைக்காய், வாழைப்பழம், அது மாதிரி உரித்த வாழைப்பழம், அழுகிய வாழைப்பழம், அந்த மாதிரி எளிமையாக நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும்.